Hi friends, welcome to SRAS Academy. TNPSC-ல ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது குரூப் 4க்கான சிலபஸ் மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதே தான் உங்களுக்கு. ஆனால் மெயினாக இவங்க சொன்ன விஷயம் இந்த டாப்பிக்லேருந்து நாங்கள் இத்தனை கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி வரும், ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின் வருது, அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுங்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய இயக்கம், இது ரெண்டையும் சேர்த்து 10 கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது ஒரு தனி யூனிட்டாக இருந்துச்சு இல்லையா? இப்போ மாடர்ன் இந்தியா கீழே உங்களுக்கு இந்த இந்திய தேசிய இயக்கம் வந்துடும். ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, இதெல்லாம் உங்களுக்கு இந்திய வரலாறுல இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் காமனாக ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரியே இது ஒரு யூனிட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேள்வி கேட்க போகிறதா கம்பைன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கேள்வி வருது. அண்ட் எக்கனாமியும் யூனிட் 9ன்னு பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. யூனிட் 8ங்கிறது இருந்தது இப்போ யூனிட் 6 ஆயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஷின்ஸ் இருந்தது இல்லையா? இது 15 ஆகுது, அப்படியே தான் இருக்கு. ஸோ இதில் 15 கேள்வி கேட்போம், இதில் 10 கேள்வி கேட்போம், அந்த மாதிரி பிரித்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் சொல்லுவாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இலக்கணத்தில் 80% சிலபஸை கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒரு 20% தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இலக்கணமும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமா இருந்த அந்த 3 டாப்பிக்கை என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு 7 டாப்பிக்காக பிரித்து அதில் 6 டாப்பிக்கு இலக்கணத்தையும் ஒரே ஒரு டாப்பிக்கு இலக்கியம் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சிலபஸை ரொம்ப சின்னது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு திருக்குறள் எல்லாருமே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் இருக்கிற இந்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களா? ஸோ அந்த இதில் 21 தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. அந்த 21 தமிழ் அறிஞர்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் கவர் ஆயிரும். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருக்குறளும் அதிகாரத்தையும் நம்ம முடிச்சிருவோம். அப்போ மேக்ஸிமம் இதெல்லாமே எத்தனை நாளில், 25 டேஸ்க்குள்ளே நம்ம யூனிட் 7 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணலான் இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், முடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2025 குரூப் 4 நம்மளோட குரூப் 4 இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் சார், சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் அந்த சேலஞ்சில் கலந்துக்கங்க. ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் ஒவ்வொரு நாள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதையர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றின என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை அவரை பற்றி என்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 21 days ஃப்ரம் மண்டே இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். Thanks for watching. Happy learning.